காலையில் வந்ததுமே வீட்டு கணக்கை எழுதி முடிச்சாச்சு. 2லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோம்னா 2 நாளில் மறந்துடும். அப்படி பண்ணியிருந்தோம்னா அந்த 15 வருஷ கணக்கை எழுதியிருக்க முடியாது. வந்ததுமே அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறதுனால தான் அது இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ண முடியுது. சின்ன விஷயந்தான், ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். 15 வருஷ கணக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. எல்லா விஷயத்துலேயும் அப்படி தான். அப்புறமா செய்யணும் அப்படின்னு நினைக்காம உடனே செஞ்சிட்டோம்னா அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சேரீயில் 2 ஃப்ராக் தைக்க போகிறோம். குட்டி பிள்ளைங்க தான் 2 பேரும். கொஞ்சம் பெரிய பொண்ணும் கொஞ்சம் சின்ன பொண்ணு. வேறு வேறு கிளாஸு. ஒரே ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக தைக்கிறோம். இது முந்தி ஒரு போர்ஷன், ப்ளவுஸ் ஒரு பக்கம், அது மாதிரி சேரீ ஒரு கலர். 3மே வேறு வேறு கலர் டிசைன் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து எந்த போர்ஷன் எந்த பக்கம் வரணும் அப்படின்ட்டு பார்த்தோம். எல்லாத்தையுமே கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணுறோம். பாருங்கள், ஒவ்வொன்றையும் அயர்ன் பண்ணதெல்லாம் காட்டிக்கிறேன். அது மாதிரி 2 பேர்த்துக்குமே வருது. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது பேக் போர்ஷன். தச்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக காட்டியிருப்பேன் பாருங்கள். அந்த குட்டி பாப்பாவோடது வந்து உடனே போட்டு பார்த்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. பெரிய பொண்ணுக்கு மட்டும் இடுப்பு கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ட்ரு பண்ண கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் பண்ணி கொடுத்துடலாம். 2:45 ஆயிடுச்சு. இப்போ நைட்டு அதை 2யுமே தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் அவங்க ப்ளவுஸ் இருந்துச்சு, பொறுமையாக தைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாளைக்கு மதியத்துக்குள்ளே வேணும், கொஞ்சம் தைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த 2 ப்ளூ கலர், பிங்க் கலர் நார்மல் ப்ளவுஸ், அதோட இந்த ஒரு ஆரஞ்சு கலர் 3யுமே கட்டிங் போட்டு நைட்டே வச்சாச்சு. 3 போடணும்னு நினச்சேன், ஆனால் 2 தான் போட முடிஞ்சிச்சு. அது அர்ஜென்ட்டு முடிச்சாச்சு.